சரியா? புழல் என்ன விஷயம்னு சொன்னா, முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லப் போறேன் என்னென்றால், இந்த ரெக்கார்டிங் அப்படின்றது வந்து குரூப்ல போட மாட்டேன். சரியா? யாரு இந்த சரியான ரீசன் ஒண்ணு சொல்றாங்களோ, சரியான காரணம் ஒண்ணு சொல்றாங்களோ, கிளாஸ் வராததுக்கான சரியான ரீசன் உண்டோ, அவங்களுக்கு மட்டும் தான் ரெக்கார்டிங் குடுக்குற ஐடியா. சரியா? அத வந்து நீங்க என்ன செய்யணும்? நோட் பண்ணி கொள்ளணும். எல்லாத்துக்கும் ரெக்கார்டிங் கிடைக்காது. கிளாஸுக்கு டைமுக்கும் அந்தந்த டைம்ல ஜாயின் பண்ணி பழகணும். சரி? ரைட். இப்ப நாங்க போன கிளாஸ்ல நாங்க பார்த்த விஷயம் தான் என்னென்றால், இந்த நிலைபேறான அபிவிருத்திக்கு வணிகங்கள் பங்களிப்பு செய்ற முறை. அப்ப நிலைபேறான அபிவிருத்திக்கு வந்து வணிகங்கள் பங்களிப்பு செய்ற முறைகள் வந்து, நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, 3 பிரிவுகளாக நாங்க பிரிச்சு பார்த்திருந்தோம். முதலாவது பொருளாதார நிலைபேறான நிலைபேற்றிற்காக வணிகங்கள் பங்களிப்பு செய்யும் முறை. 2வது விடயம் வந்து சூழல் நிலைபேறான தன்மைக்கு வந்து வணிகங்கள் பங்களிப்பு செய்யும் முறை. அது சம்பந்தமா பார்த்துட்டு, அப்ப நாங்க அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறேன்னு சொல்லிட்டு கிளாஸ முடிச்சிருந்தோம் என்னன்னா, சமூக கலாசார நிலைபேறான தன்மைக்கு வணிகங்கள் பங்களிப்பு செய்ற முறை. விளங்கினா? அப்ப அதுதான் நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இன்றையாண்ட கிளாஸ்ல வந்து பார்க்க வேண்டியிருக்குது. அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு பிறகு வந்து இந்த OR எண்ணக்கரு சம்பந்தமா பார்க்க வேண்டியிருக்குது. அதாவது கழிவு பொருள் முகாமைத்துவத்துல வந்து நாங்க அந்த OR எண்ணக்கருவ நாங்க என்ன செய்றோம் அப்படின்னு சொன்னா பயன்படுத்துறோம். அப்படியான அந்த OR எண்ணக்கரு சம்பந்தமா பார்த்துட்டு, அடுத்ததாக வணிக நடவடிக்கைகள்ல பாதகமான தாக்கங்கள் என்ன இருக்குது. அதே மாரி 2.3ல சரியா 2.3ல வந்து வார தேர்ச்சி மட்டம் 2.3ல வணிக ஒழுக்க விழுமியங்கள் சம்பந்தமா பார்க்க போறோம். அதாவது வணிக ஒழுக்க விழுமியம்னா என்ன? வணிக ஒழுக்க விழுமியங்களை வந்து பின்பற்ற வேண்டியது இந்த முக்கியத்துவங்கள் என்ன? வணிக ஒழுக்க விழுமியம் ஒன்று வந்து கட்டியெழுப்பும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள். இது சம்பந்தமா நாங்க என்ன செய்ய போறோம்? பார்த்துட்டு நாங்க அந்த யூனிட் 2 வந்து இன்னைக்கு கட்டாயம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில நாங்க இருக்கிறோம். சரியா? ரைட். அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும் புள்ளல். இந்த முதலாவது விடயமாக நாங்க பார்க்க போறோம் என்னன்னா, வணிக கலாசார நிலைபேறான தன்மைக்கு வணிகங்கள் சமூக கலாசார நிலைபேறான தன்மைக்கு வணிகங்கள் பங்களிப்பு செய்ற முறை. சரியா? சமூக கலாசார நிலைபேறான தன்மைக்கு நிலைபேறான தன்மைக்கு வணிகங்கள் பங்களிப்பு செய்ற முறை. ரைட். அப்ப இதத்தான் நாங்க என்ன செய்ய போறோம், இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போவோம். சரி. இப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த வணிக நிறுவனங்கள் வந்து அந்த சமூக கலாசார நிலைபேறான தன்மைகள வந்து உறுதி செய்றதுக்காக பல புலிப்பாடுகள, கருமங்கள வந்து செய்ய வேண்டியிருக்குது. விளங்கினா சொல்றது. அப்படியான உறுதி செய்றதுக்காக தொழிற்படுற டைம்ல, கருமம் மாற்றுற டைம்ல, வேலை செய்ற டைம்ல கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு சில விடயங்கள் வந்து உங்களுக்கு வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இல்லைங்க நம்ம உதாரணமா, ஒரு நிறுவனம் ஒன்று நீங்க நடாத்துறீங்க அப்படின்னு சொன்னா, அப்படி நடாத்தப்பட்ட நிறுவனத்தால நீங்க சமூக கலாசார நிலைபேறான தன்மைய வந்து உறுதி செய்யணும் அப்படின்னு சொன்னால் சொன்னால், நீங்க எவ்வாறான விடயங்கள விளங்கி நான் சொல்றது, எவ்வாறான செயற்பாடுகள வந்து நீங்க செய்ய வேண்டும் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிளியரா சொல்ல வேண்டி சரியா? அதுல முதலாவது விடயம் தான் என்னன்னு சொன்னா, மக்களோட வாழ்க்கை தரத்த வந்து என்ன செய்றது அப்படின்னு சொன்னால், மக்களோட வாழ்க்கை தரத்த உயர்த்துறது, உயர்த்துதல். விளங்கினா? அப்ப மக்கள்ட வாழ்க்கை தரத்த வந்து இந்த பொருளாதார ரீதியாக அதாவது என்னது? அவங்க பொருட்கள கொள்வனவு செய்யக்கூடிய மாரி, அவங்க ஈக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் ஒண்ணு ஈக்கக்கூடிய மாரி, விளங்கினா சொல்றது? அவங்களோட தேவைகள வந்து, விருப்பங்கள வந்து நிறைவு செய்யக்கூடிய மாரி, அவங்களோட வாழ்க்கை தரத்த வந்து உயர்த்துறது. அப்படி உயர்த்துறதின் மூலமா எத வந்து பெற்றுக்கொள்ளலும் அப்படின்னு சொன்னா, சமூக கலாசார நிலைபேறான தன்மைகள வந்து உறுதி செய்து அப்படி உறுதி செய்யறதுக்கு கருமம் மாற்றும் பொழுது கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள்ல ஒன்று தான் என்னன்னு சொன்னா, அந்த மக்களோட வாழ்க்கை தரத்த வந்து உயர்த்துறது. அப்படி உயர்த்துறதின் மூலமா ஒரு வணிக நிறுவனம் சமூக கலாசார நிலைபேறான தன்மைகள வந்து உறுதி செஞ்சுக்குது அப்படின்றத வந்து நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், ஆ பார்த்துக்கொள்ளேன். விளங்கினா? அப்ப முதலாவது விடயம் என்ன? ஒரு 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 வணிக நிறுவனத்த பொறுத்தவரையில, சமூக கலாசார நிலைபேறான தன்மைகள வந்து உறுதி செய்றதுக்கு கருமம் மாற்றுற டைம்ல கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள்ல முதலாவது விடயம் தான் என்னன்னு சொன்னால், மக்கள்ட வாழ்க்கை தரத்த உயர்த்துறது. மக்கள்ட வாழ்க்கை தரத்த உயர்த்துறது. 2வது விடயம் என்னன்னு சொன்னா, மக்களுக்கு சமமான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக் குடுக்குறது. மக்களுக்கு சமமான சந்தர்ப்பங்கள ஏற்படுத்திக் குடுக்குறது. சரியா? அப்ப மக்களுக்கு சமமான சந்தர்ப்பங்கள் அப்படின்னு சொன்னா, இப்ப உதாரணமா, ஒரு வணிக நிறுவனத்துல வந்து ஒரு
கொள்வனவு நடவடிக்கையை செய்யற டைம்ல கொள்வனவு நடவடிக்கையை செய்யற டைம்ல எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு வரையறைகளை, பொதுவான ஒரு கட்டுப்பாடுகளை, பொதுவான ஒரு சட்டதிட்டங்களை வந்து வச்சு வச்சு கொள்ற டைம்ல மக்கள் வந்து சமமாக நடாத்தப்படுவாங்க. அவங்களோட சந்தர்ப்பங்கள் வந்து சமமானதாக அமையும். விளங்கி என்ன சொல்றது? அப்ப மக்களுக்கு வந்து ஒரு சமமான சந்தர்ப்பங்கள வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நியாயமான சந்தர்ப்பங்கள வந்து அவங்களுக்கு வந்து அந்த பொருட்கள், சேவைகள கொள்வனவு செய்யக்கூடிய மாரி, விளங்கி என்ன சொல்றது? அவங்களோட தேவைகள வந்து நிறைவு செய் செய்யக்கூடிய மாரி என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கான சந்தர்ப்பங்கள வந்து ஏற்படுத்தி குடுக்கணும். விளங்கி என்ன சொல்றது? அப்ப இப்படி ஏற்படுத்தி குடுக்குற டைம்ல, அவங்களோட வாழ்க்கை தரம் உயருமா இல்லையா? அப்ப உயர்ற டைம்ல சமூக கலாச்சார நிலைபெறான தன்மைகள உறுதி செய்றதுக்காக கர்ம மாற்றுது அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு வணிக நிறுவனத்த நாங்க எடுத்துக்கொள்வோமா இல்ல? எடுத்துக்கொள்ள இயலுமா இல்லாதா? ஏழு. இயலும். விளங்கிச்சா சொல்றது? இது 2வது விடயம். அடுத்ததா அடுத்ததாக 3வது விடயம் என்னன்னு சொன்னால், சமூக ஓரினத்தன்மையை வந்து ஏற்படுத்துறது. சமூக ஓரினத்தன்மையை ஏற்படுத்துறது. விளங்கி நான் சொல்றது? அ பிரிச்சு பிரிச்சு பார்க்காம, ஒரு நபர்களா, கலாசாரம் அதாவது என்னது? அவங்களோட மதம் ரீதியாக விளங்கினா இஸ்லாமியர்கள், அதே மாரி தமிழர்கள், சிங்களவர்கள் அப்படின்னு சொல்லி போட்டு பிரிச்சு பிரிச்சு பார்க்காம, ஓரினத்தன்மையை வந்து ஏற்படுத்தணும். விளங்கி என்ன சொல்றது? இதெல்லாம் மனிதம் அப்படின்னு ஒரு 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 தன்மை ஒன்றை ஏற்படுத்தணும். விளங்கி என்ன சொல்றது? அப்ப இப்படி ஏற்படுத்துற டைம்ல அவங்களோட அந்த ஒரு வணிக நிறுவனம் சமூக கலாச்சார நிலைபேறான தன்மைகளை உறுதி செய்யறதுக்காக கரும மாற்றுது அப்படின்னு சொல்லி போட்டு நாங்க எடுத்துக்கொள்ளணும். அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். இப்படியாக ஒரு வணிக நிறுவனத்தை பொறுத்தவரையில சமூக கலாச்சார நிலைபேறான தன்மைகளை உறுதி செய்யறதுக்காக கரும மாற்றும் பொழுது கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள்ல ஒரு விடயம் தான் என்னன்னு சொன்னா சமூக ஓரினத்தன்மை ஏற்படுத்துறது. சமூக ஓரினத்தன்மை ஏற்படுத்துறது. விளங்கி என்ன சொல்றது? இது 3வது விடயம். 4வது விடயம் என்னன்னு சொன்னால், சர்வதேச ஒத்துழைப்புக்கள பெற்றுக்கொள்ளல். சர்வதேச ஒத்துழைப்புக்கள பெற்றுக்கொள்ளல். பெற்றுக்கொள்ளல். விளங்கி என்ன சொல்றது? அப்ப ஒரு வணிக நிறுவனத்த பொறுத்தவரையில, அதுக்கு வந்து மூலதனம் போதாத டைம்ல, விளங்கி என்ன சொல்றது? அல்லது விற்பனை நடவடிக்கை இல்லாத டைம்ல வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்றதா இருக்கலாம். விளங்கி என்ன சொல்றது? இப்ப வெளிநாட்டு வணிகங்களோட தொடர்பு பட்டு அதிண்ட ஒத்துழைப்புகள கடன் வசதி ஆகிக்கலாம், மேலதிக மூலதன வசதிகள் ஆகிக்கலாம், அல்லது ஏற்றுமதி வசதிகள் ஆகிக்கலாம். அந்த எங்கட நாட்டுல உள்ள பொருட்கள அந்த 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 வணிகம் அந்த குறித்த வணிகத்தின் உற்பத்தி பொருள வந்து வெளிநாட்டுல விற்பனை செய்யக்கூடிய மாரியான அந்த வசதிகள் ஆகிக்கலாம். இதெல்லாம் என்ன சொல்றது? அப்ப இப்படியான அந்த சர்வதேச ஒத்துழைப்புகள பெற்றுக்கொள்ற டைம்ல ஒரு வணிக நிறுவனம் சமூக கலாசார நிலைபேறான தன்மைகள உறுதி செய்து உறுதி செய்யறதுக்காக செயற்படுது அப்படின்றத நாங்க என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ள என்ன சொல்லுது? 5வது விடயம் என்னன்னு சொன்னால், மனித மூலதனத்த வந்து பராமரிக்கிறது. அப்ப மனித மூலதனம் அப்படின்னு சொன்னா, என்னன்னு சொல்றது நாங்க? மனித மூலதனம் ஒரு உழைப்ப நாங்க சொல்லி விளங்கினா உழைப்பு தான் மிக பிரதானமாக மனித மூலதனம் அப்படின்னு சொல்றது. ஊழியர், ஊழியர்கள், முகாமையாளர்கள், விளங்கினா நிறுவனத்துல காணப்படுற ஊழியர்கள் ஆயிக்கலாம், முகாமையாளர்கள் ஆயிக்கலாம், அல்லது வந்து அ என்னது? அந்த நிறுவனத்துல காணப்படுற ஸ்டாஃப்ஸ் ஆயிக்கலாம். சரியா? அப்ப இப்படியான அந்த மனித மூலதனத்த நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு நியாயமான ஒரு சம்பளத்த பெற்றுக் குடுக்கிறதா இருக்கலாம். வேலை என்ன சொல்றது? அவங்களோட மேலதிக வசதிகள வந்து ஏற்படுத்தி குடுக்கிறதா இருக்கலாம். தங்குற வசதிகள். அதே மாரி வந்து என்னது, அவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டா அவங்கள வந்து பாதுகாக்கிறதுக்கு ஏத்த மாரி, அவங்களுக்கு வந்து சில மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தி குடுக்கிறது. விளங்கினா? அப்ப இப்படியாக அந்த மனித மூலதனத்த வந்து பராமரிக்கிறதன் மூலமா பராமரிக்கிறதன் மூலமா, வணிக நிறுவனங்கள் சமூக கலாசார நிலைபேறான தன்மைகள உறுதி செய்யறதுக்காக கரும மாற்றுது அப்படின்னு சொல்லி போட்டு நாங்க என்ன செய்யலும் எடுத்துக்கொள்ள அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். தெளிவா என்ன செய்யணும்? விளங்கிக் கொள்ளணும். சரியா? இது கிளியரா? மனித மூலதனத்தை பராமரித்தல் அப்படின்னு சொல்றது விளங்கினா? ஓ சார். ரைட். சரி. அடுத்த 6வது விடயம் என்னன்னு சொன்னால் 6வது விடயம் என்னன்னு சொன்னால், தேசிய கலாசார சம்பிரதாயங்களையும், நடை, உடை, பாவனை என்பவற்றையும் வந்து பாதுகாக்குது. அப்ப ஒரு ஒரு நாட்ட பொறுத்தவரையில ஒரு ஸ்ரீலங்கா அப்படின்னு எடுத்துக்கொள்வோமே. ஸ்ரீலங்கா அப்படின்னா, அந்த ஸ்ரீலங்காண்ட கலாசாரம் என்ன? அதுல சம்பிரதாய முறைகள் என்ன? நடை, உடை, பாவனைகள் எப்படி வந்து ஈக்குது? விளங்கினா? ஒரு தேசியத்தின் சம்பிரதாய முறைகளாய்க்கலாம், கலாசார சம்பிரதாயங்களாய்க்கலாம். விளங்கினா சொல்றது? அவங்களோட நடை, உடை, பாவனைகளாய்க்கலாம். உதாரணமா ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில பகல்ல சோறு தான் தின்னுவாங்க அப்படின்னு சொன்னா, அதை பாதுகாக்கிறது.
அப்படின்னு சொன்னா அந்த கலாச்சாரத்தை பின்பற்ற மாதிரி அந்த கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி நாங்க என்ன செய்யணும், நடவடிக்கைகளை, விலங்கி நான் சொல்றது சில கட்டுப்பாடுகளை, சில வரையறைகளை, விதிமுறைகளை நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா விதிச்சு கொள்ளணும், விலங்கின முன் வச்சு கொள்ளணும். அதை பாதுகாக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான செயற்பாடுகளை நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா முன்னெடுக்கணும். விளைஞ்சா உங்களுக்கு சொல்லிட்டு வேற விலங்கினம் கிளியரா விளங்கிட்டா இல்லையா? விளங்கிட்டு சார். அடுத்தாக்கள் என்ன மாதிரி ஒருத்தரும் அத அடுத்தாக்கள் 2 பேர் வந்து ஆன்சர் இல்லாம இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை? காய்ச்சலா இல்லாட்டி தடுமலா? விளங்கினது சார். ரைட், சரியா? அப்ப நல்லா விளங்கி கொள்ளணும் உங்களுக்கு என்ன பிரச்சனை, விளங்கினா இல்லையா அப்படின்றத நீங்க முன் வச்சா தான் நாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை ஒன்று எடுத்துக்கொள்ள இயலும். சரியோ? ரைட். அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும் என்ன, தேசிய கலாசார சம்பிரதாயங்களையும் நடைமுறை பாவனை என்பவற்றை வந்து பாதுகாக்கிறது. அப்படி பாதுகாக்கிற டைம்ல என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, ஒரு வணிக நிறுவனம் சமூக கலாசார நிலை பேரான தன்மைகளை உறுதி செய்யறதுக்காக வேலை கர்மமாற்றுது, துளிப்படுது அப்படின்றது எங்களுக்கு வந்து விளங்கிக் கொள்ளணும். சரியா? ரைட். அடுத்த 7வது கான்செப்ட் என்னன்னா, 7வது விடயம் என்னன்னு சொன்னால், கலாசார சூழலை வந்து பாதுகாக்கிறது. கலாசார சூழலை வந்து பாதுகாக்கிறது. சரி. 8வது விடயம் என்னன்னு சொன்னால், வறுமை நிலையை வந்து இழிவுபடுத்துறதுக்காக கருமம் மாற்றுதல். 9வது விடயம் என்னன்னு சொன்னால், ஊழியர்களோட தொடர்பு. சரி. அப்ப கலாசார சூழலை வந்து பாதுகாக்கிறது, அது வந்து அவங்களோட அந்த கலாசாரம் சம்பந்தமா, உதாரணமா முஸ்லிமாக்கள் அப்படின்னு சொன்னா அவங்களோட கலாசாரம் இல்லைங்களா, அப்ப என்னது சிங்களவர்கள் அப்படின்னு சொன்னா அவங்களோட கலாசாரம் எப்படி இல்லைங்களா, இப்படியான அவங்களுக்கான ஒவ்வொரு கலாசார முறைமைகள் இல்லைங்க சொல்றது சம்பிரதாய முறைமைகள் காணப்படும். அப்ப அப்படியான அந்த சம்பிரதாய முறைமைகளை, அந்த கலாசார முறைமைகளை நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த சூழலை வந்து நாங்க என்ன செய்யணும், பாதுகாக்கணும். இல்லைங்க நான் உங்களுக்கு சொல்றது பாதுகாக்கணும். சரி. அப்ப அடுத்த விடயம் என்னன்னு சொன்னா, அந்த வறுமை நிலையை வந்து இழிவுபடுத்துறதுக்காக கர்ம மாற்றுதல். அப்ப வறுமை நிலையை வந்து இழிவுபடுத்துறதுக்காக கர்ம மாற்றுதல் அப்படின்னு சொன்னா, அந்த வறுமை நிலை உச்சமாகிற டைம்லயோ அல்லது ஒரு 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 மட்டத்துல இருக்கிற டைம்லயோ அந்த வறுமை நிலையை வந்து குறைக்கணும். அப்ப குறைக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன, ஒரு பொதுவிலை மட்டம் வந்து குறையணும். விலைங்க நான் சொல்லுது அப்ப எனது அந்த மக்களின் கொள்வனவு சக்தி வந்து அதிகரிக்கணும், பொருட்களின் விலை வந்து குறையணும். ஆனா என்ன சொல்றது, எல்லாத்துக்குமே அந்த பொருட்கள் அடிப்படை தேவைகளை வந்து நிறைவு செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி விளங்கினா உணவு உடையுள், அதே மாதிரி வந்து எனது உணவு உடையுள் தங்கும் வீடு வசதி விளங்கினா சொல்றது. அப்ப இப்படியான இந்த அடிப்படை வசதிகளை வந்து அவங்க நிறைவு செய்து கொள்ளக்கூடிய மாதிரி, நிறைவு செய்யறதுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த பொருட்களின் விலை வந்து விலை வந்து காணப்படும். அப்ப பொருட்களின் விலை எவ்வாறு காணப்படுற சந்தர்ப்பத்துல தான் எல்லா அந்த 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 நாட்டுல இருக்கிற அனைத்து மக்களும் அந்த பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செஞ்சு அவங்களோட அடிப்படை தேவை விருப்பங்களை வந்து பூர்த்தி செய்து கொள்றதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். அப்ப அப்படி இல்லாத சந்தர்ப்பத்துல வந்து வறுமை நிலை வந்து உயர்வடையும். அப்ப நாங்க என்ன செய்யணும், பொது விலை மட்டத்தை குறைக்கணும், என்ன சொல்றது கொள்வனவு சக்தியை அதிகரிக்கணும், நுகர்வோண்ட வருமானத்தை வந்து அதிகரிக்கணும், நாட்டு மக்களோட வருமானத்தை அதிகரிக்கணும், அவங்களுக்கு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும், பொருளாதாரம் வந்து அபிவிருத்தி அடையணும். இல்லைங்க சொல்றது பொருளாதாரம் வீழ்ச்சி மட்டத்தில இருந்து அபிவிருத்தியை வந்து அடையணும், பொருளாதாரம் மந்தத்தில இருந்து அபிவிருத்தி மட்டத்தை வந்து அடையணும், செழிப்படையணும். இல்லைங்க சொல்றது அப்ப இப்படியான சந்தர்ப்பங்கள்ல இப்படியான விடயங்களை வந்து நாங்க செய்யற டைம்ல தான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த மக்கள்ட வறுமை நிலை வந்து இழிவுபடுத்தப்படும். அப்ப இப்படி இழிவுபடுத்துறதுக்காக கருமம் மாற்ற டைம்ல ஒரு வணிகம், அந்த வணிகம் வந்து சமூக கலாசார நிலைபெயரான தன்மைகளை வந்து உறுதி செய்யறதுக்காக கருமம் மாற்றுது அப்படின்னு நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா எடுத்துக்கொள்ளு எல்லாம் சொல்றது. அதே மாதிரி ஊழியர் தொடர்பு 9வது விடயம். இந்த ஊழியர் தொடர்பு அப்படின்னு சொன்னா, அந்த நிறுவனத்துல காணப்படுற அந்த ஊழியர்களோட நாங்க பரஸ்பர தொடர்புன்னு நாங்க வச்சுக்கொள்வோம். என்ன சொல்றது, அப்ப பரஸ்பர தொடர்பு அப்படின்னு சொன்னா என்ன, அவங்களுக்கு என்ன தேவை,
அவங்களோட வந்து ஒரு கல்யாண வேலைப்பாடுகள் ஒன்று வார டைம்ல அதுக்கும் வந்து என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா போனஸ்களை அல்லது சந்தோஷங்களை வந்து வழங்குறது, கடன் வசதிகளை வழங்குறது, இல்லாட்டி எதுவும் வந்து நோய்வாய்ப்பட்டால் இந்த மாற்ற முடியாத நோய் வாய்ப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, பெரிய நோய்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து அதிகமா செலவு வந்து ஏற்படுது அப்படின்னு சொன்னா அதுக்காக வந்து நாங்க உதவிகளை வந்து செஞ்சு கொடுக்குறது. இப்படியான இந்த ஊழியர்கள்ன்ற தொடர்பு, அவங்களுக்கு என்ன தேவை, சம்பளம் அதிகரிச்சு கொடுக்கணும், அவங்க எவ்வளவு காலம் வந்து வேலை செய்யறாங்க, அதுக்கேற்ற மாதிரி நியாயமான சம்பளங்களை வந்து கொடுக்குறது, அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனைகளை வந்து என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா கலந்துரையாடி அவங்களுக்கு ஒரு சின்ன தீர்வு ஒன்று எடுத்து கொடுக்குறது. அப்ப இப்படியான டைம்ல வந்து அந்த ஊழியர்களுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த நிறுவனத்துல வந்து ஒரு பற்றொன்று ஏற்படும். அப்படி நாங்க நாங்க இந்த 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 நிறுவனத்துக்காக வந்து நல்ல முறையில ஒரு என்ன செய்யணும், உழைக்கணும். விளைஞ்ச சொல்றது நாங்க அவங்க வந்து இப்ப உதாரணமா ஒரு ஊழியர் ஒரு இவர் சொல்றாரு, யாரு, ஆஹ் நிறுவனத்துல காணப்படுற வாய்ஸ் கிளியரா? வாய்ஸ் கிளியரா? Oh, sir. ரைட். அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த சமூக கலாசார நிலைபேறான தன்மைக்கு வணிகங்கள்ட பங்களிப்பை நாங்க பார்க்க போற டைம்ல, வணிக நிறுவனங்கள் சமூக கலாசார நிலைபேறான தன்மைகளை உறுதி செய்யறதுக்காக கரும மாற்ற டைம்ல கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு 9 விடயங்கள் இருக்குது. மக்களோட வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்துறது, மக்களுக்கு சமமான சந்தர்ப்பங்களை வந்து ஏற்படுத்திக் கொள்றது, சமூக ஓரினத்தன்மையை வந்து ஏற்படுத்துறது, சர்வதேச ஒத்துழைப்புகளை வந்து பெற்றுக்கொள்றது, மனித மூலதனத்தை வந்து பராமரிக்கிறது, தேசிய கலாசார சம்பிரதாயங்களையும் நடை உடை பாவனை என்பவற்றை வந்து பாதுகாக்கிறது, கலாசார சூழலை வந்து பாதுகாக்கிறது, வறுமை நிலையை வந்து இழிவுபடுத்துறதுக்காக கரும மாற்றுறது. இதெல்லாம் என்ன சொல்றது? அப்ப வறுமை நிலை அப்படின்னு சொன்னா வறிய மக்களோட நிலைமைகளை வந்து உயர்த்துறது. இதெல்லாம் என்ன சொல்றது? அதே மாதிரி வந்து என்னது, ஊழியர்கள தொடர்பு. அப்ப இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னால் இப்ப இப்படியான இந்த கருமங்கள், இப்படியான விடயங்கள் எல்லாம் என்னென்னு சொன்னால் இந்த வணிக நிறுவனங்கள் சமூக கலாசார நிலை பேரான தன்மைகளை உறுதி செய்யறதுக்காக கருமம் மாற்றும் பொழுது கவனம் செலுத்த வேண்டிய விடயங்களாக கருதப்படுது. அதான் என்ன சொல்றது, இந்த 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 மாதிரியான விடயங்கள்ல, இப்படியான விடயங்கள்ல என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா கவனம் செலுத்தணும். சரியா? கிளியரா விளங்கிட்டா? இது கிளியரா விளங்கினா? Oh, sir. ரைட்.
ரைட். வாய்ஸ் கிளியரா? ஓ சார். ரைட். இப்ப அடுத்த விடயம் என்னன்னு பார்க்க போறோம்னு சொன்னா, அந்த வணிகமானது சரி சமூக கலாசார சமூக கலாசார நிலைபேறானது என்பதை வந்து உறுதிப்படுத்திக் கொள்றதுக்காக மேற்கொள்ள வேண்டிய விடயங்கள். அப்ப 2 விடயமே இது. முதலாவது வந்து வணிக நிறுவனம் சமூக கலாசார நிலைபேறான தன்மைகளை வந்து உறுதி செய்யறதுக்கு வேலை செய்யற டைம்ல, கருமம் மாற்றுற டைம்ல கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் தான் நாங்க மேல பார்த்தோம். ஆனா இப்ப பார்க்க போறோம் என்ன, இந்த வணிக நிறுவனம் வந்து வணிகமானது ஒரு சமூக கலாசார நிலைபேறானது என்பது வந்து உறுதி செய்யறதுக்காக என்ன விடயத்தை செய்து. இப்ப கவனம் உறுதி செய்யறதுக்கு கரும மாற்ற டைம்ல கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் உள்ளேதான் மேல நாங்க பார்த்தது. அதாவது மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது, மக்களுக்கு சமமான சந்தர்ப்பங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கிறது, சமூக ஓரணத்தன்மை ஏற்படுத்துறது, இப்படின்னு சொல்லிவிட்டு 9 விடயங்கள் நாங்க பார்த்துருந்தோம். ஆனா இப்ப பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னால், சரியா, இப்ப பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னால், வணிகமானது சமூக கலாசார நிலைபேறானது என்பதை உறுதிப்படுத்துறதுக்காக உறுதிப்படுத்துறதுக்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை தான் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னா இப்ப நாங்க பார்க்க போறோம். இப்ப விளங்கிட்டா என்ன என்ன விஷயத்த நாங்க பார்க்க போறோம் அப்படின்றது விளங்கிட்டா? ஓ சார். ரைட். சரியோ. அப்ப முதலாவது விடயம் என்னன்னு சொன்னால், மானிட பல்லினைத்தன்மைக்கு வந்து என்ன செய்யறது, மதிப்பளித்து கரும மாற்றுதல். மானிட பல்லினத்தன்மைக்கு மதிப்பளித்து கரும மாற்றுதல். விலை என்ன சொல்றது, அப்ப மனிதன்ட பலவிதமான மனிதர்கள், விலை என்ன சொல்றது, பலவிதமான சமூகங்கள், பலவிதமான மொழிநடைகள், விலை என்ன சொல்றது, அப்ப இப்படியான அந்த மானிதனத்தின் பல வித்தியாசமான விடயங்கள் எல்லாம் வந்து காணப்படும். விலை என்ன சொல்றது, அப்ப இப்படியான அந்த மானிடத்தின் பல்லினத்தன்மைகளுக்கு வந்து என்ன செய்யணும், மதிப்பளிக்கணும். அவங்களுக்கு என்ன தேவை, அப்ப யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எந்த சமூகமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சிங்களவர்கள் ஆகிக்கலாம், தமிழர்கள் ஆகிக்கலாம், முஸ்லீம் ஆகிக்கலாம், யாரா இருந்தாலும் எங்களுக்கு இஷ்யூ இல்லை. எங்களுக்கு வந்து அந்த யாரா இருந்தாலுமோ, இந்த மொழி பேசினாலுமோ விளங்கினா அந்த சரளமாக விளங்கினா சொல்றது, அவங்களுக்கு வந்து மதிப்பளிக்கணும். என்ன அவங்களுக்கு என்ன தேவை, அடுத்த கட்டம் வந்து அவங்களுக்கு அந்த அதாவது என்னது, அவங்களோட அவங்களுக்கு என்ன, அவங்களோட தேவைகள் என்ன, அவங்களோட விருப்பங்கள் என்ன, அவங்களுக்கு என்ன பொருள் தேவை, என்ன கலர் தேவை, விலங்கின சொல்றது, அவங்கள வந்து கஸ்டமர் வந்து அந்த பிரிவினைகள் இல்லாம அவங்களுக்கு வந்து என்ன செய்யணும், சமமான முறையில அவங்களோட தேவை விருப்பங்களை வந்து உறுதிப்படுத்திக் கொள்ளணும். அவங்களோட நுகர்வோட உரிமைகளை வந்து பாதுகாக்கணும். விலங்கின சொல்றது, அப்ப மானிட எனது பல்லினத்தன்மைக்கு வந்து மதிப்பளித்து கரும மாற்றணும் முதலாவது விடயம். இரண்டாவது விடயம் என்னன்னு சொன்னா, அந்த வணிகம் வந்து ஒரு 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 வணிகம் வந்து ஒரு சமூக கலாசார நிலை பேரானது என்பதை உறுதிப்படுத்துறதுக்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கையில் இரண்டாவது நடவடிக்கை என்னன்னு சொன்னா, மனித உரிமைகளை பாதுகாப்பதுக்கு வந்து பங்களிப்பு செய்யுது. என்ன சொல்றது, மனித உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக பங்களிப்பு செய்யறது. என்ன சொல்றது, அப்ப மனிதர்களோட உரிமைகளை வந்து பாதுகாக்கிறதுக்காக பங்களிப்பு செய்யுது. அப்ப இதுதான் வந்து என்னன்னு சொன்னால், இந்த இது வந்து இந்த வணிகமானது ஒரு சமூக கலாச்சார நிலை பெறுவது என்பதை உறுதி செய்யறதுக்காக மேற்கொள்ள வேண்டிய நடைமுறைகள்ல என்ன சொல்றது, இரண்டாவது நடைமுறை. எனது சமூக உரிமைகளை வந்து மனிதர்களோட உரிமைகளை வந்து என்ன செய்யணும், அவங்களோட கொள்வனவு செய்யறதுக்கான உரிமையாகிக்கலாம், அதை வந்து மாற்றிக்கொள்றதுக்கான உரிமையாகிக்கலாம், அந்த நிறுவனத்தோட தொடர்புடைய உரிமைகளாகிக்கலாம், அந்த வணிகத்தோட தொடர்புடைய உரிமைகளாகிக்கலாம். என்ன சொல்றது, அப்ப இதுகள் எல்லாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா பாதுகாக்கணும். மனிதன் உரிமைகளை வந்து பாதுகாக்கிறதுக்காக பங்களிப்பு செய்யணும் ஒரு வணிக நிறுவனம் அப்படின்றது விளங்கிட்ட சொல்றது. இது வந்து இரண்டாவது விடயம். அப்ப இப்படி செய்யற டைம்ல தான் ஒரு சமூக கலாசார நிலை பேரானது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்றதுக்கு இயலும், முடியுமாக இருக்கும். விளங்கிட்டா, அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக நினைக்கணும். மூன்றாவது விடயம் என்னன்னு சொன்னா, சமத்துவத்தன்மையுடன் வந்து கரும மாற்றுதல். சமத்துவத்தன்மை கரும மாற்றுதலும் சமமான சந்தர்ப்பங்களை வந்து வழங்குறது. சரியா, அப்ப அது நல்லா விளங்கிக் கொள்ளணும். சமத்துவ தன்மையுடன், சரி, சமத்துவ தன்மையுடன் கரும மாற்றுதலும் சமமான சந்தர்ப்பங்களை வந்து உருவாக்குறது.
சரியா? அப்ப சமத்துவத்தன்மையை வந்து என்னது தன்மையுடன் கரும மாற்றுதல் ஆகிக்கலாம். அதே மாதிரி சமமான சந்தர்ப்பங்களை வந்து வழங்குறதல் ஆகிக்கலாம். இது வந்து என்னன்னு சொன்னா மனித சமூக கலாச்சார நிலை பெறாத என்பதை உறுதி செய்யறதுக்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை இல்லைங்களா? அப்ப எல்லாருக்குமே வந்து பொருட்கள் சேவைகளை நுகரக்கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு பொதுவான ஒரு விலை உண்டு ஆகிக்கலாம். அது அல்லது வந்து நுகர்வோர் வந்து கொள்வனவு செய்யற டைம்ல அவங்களுக்கு அந்த கஸ்டமர் கேரிங் ஆகிக்கலாம். விளைஞ்ச சொல்றது அப்ப எல்லாருக்குமே வந்து ஒரு பொதுவானதாக சமமானதாக காணப்படணும். இப்ப அவர் கார்ல வந்திருக்கிறார், அவருக்கு வேற மறுவாதி, இவர் வந்து ஃபுட் பைசிக்கல்ல வந்திருக்கிறார், அவருக்கு வேற மறுவாதி, அப்படி இல்லாம எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான ஒரு சமமான ஒரு தன்மை ஒன்று காணப்படணும். விளங்க சொல்றது சமமான சந்தர்ப்பங்கள் வந்து வந்து என்ன செய்யணும் வந்துன்னா வழங்கணும். சரியா? இது வந்து இந்த வணிகமானது சமூக கலாச்சார நிலை பெறானது என்பதை உறுதி செய்யறதுக்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கையில 3வது நடவடிக்கை. 4வது நடவடிக்கை என்று சொன்னால் கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு வந்து பங்களிப்பு செய்யுது. அதனால என்ன சொல்றது? அப்ப கல்வி ஆயிக்கலாம். அதே மாதிரி வந்து சுகாதாரம் ஆயிக்கலாம். அல்லது வந்து போக்குவரத்து ஆயிக்கலாம். அப்ப கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து இந்த பிரதான அத்தியாவசிய தேவைகளுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா பங்களிப்பு செய்யணும். இது 4வது நடவடிக்கை. 5வது நடவடிக்கை என்னன்னு சொன்னா சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு வந்து என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா பங்களிப்பு செய்யறது. சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு பங்களிப்பு செய்யறது. 6வது விடயம் என்னன்னு சொன்னால் 6வது விடயம் பல்லினத்தன்மை கொண்ட கலாச்சாரத்துக்கு மதிப்பளிக்கிறது. இல்லைங்களா? பல்லினத்தன்மை கொண்ட தன்மை கொண்ட கலாச்சாரத்துக்கு வந்து என்ன செய்யறது அப்படின்னு சொன்னால் மதிப்பளிக்கிறதும், அதே மாரி அவற்றை வந்து பாதுகாக்கிறதுக்காக வந்து பங்களிப்பு செய்றதும். அவற்ற பாதுகாக்கிறதுக்காக பங்களிப்பு செய்றது. சரியா? அப்ப இது வந்து என்னென்றால், ஒரு 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 சமூக கலாச்சார நிலைபேறானது என்பதை உறுதிப்படுத்துறதுக்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை. சரியா? அதாவது எனது சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு பங்களிப்பு செய்றதா இருக்கலாம், அல்லது பல்லினத்தன்மை கொண்ட கலாச்சாரம் தானே விலங்கின சொல்லுது. பல இனங்கள் காணப்படுது. விலங்கின சொல்லுது. ஆ அப்ப இப்படியான இந்த கலாச்சாரங்கள அவங்களோட கலாச்சாரங்கள வந்து பாதுகாக்கிறதுக்கு ஏத்த மாரி, அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அவங்களோட செயற்பாடுகள வந்து அது அல்லது வந்து அவங்களுக்கு அந்த 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 கலாச்சாரங்களுக்கு வந்து மதிப்பளிக்கிறது கூடிய மாரி, அவற்றை வந்து பாதுகாக்கக்கூடிய மாரி என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த விடயங்களுக்காக பங்களிப்பு செய்யணும். விளைஞ்ச சொல்றது. அப்ப இது வந்து என்னன்னா, அந்த வணிகமானது சமூக கலாச்சார நிலைபெறானது என்பதை உறுதி செய்றதுக்காக மேற்கொள்ள வேண்டிய நடைமுறைகள்ல, ஆ 6வது நடைமுறை. 7வது நடைமுறை என்னன்னு சொன்னால், சட்டத்தையும் வந்து சமாதானத்தையும் பாதுகாக்கிறதுக்காக பங்களிப்பு செய்றது. சட்டத்தையும், சமாதானத்தையும் பாதுகாக்கிறதுக்காக பங்களிப்பு செய்றது. பங்களிப்பு செய்றது. அப்ப இப்படியான நடைமுறைகள, இப்படியான தொழிற்பாடுகள செய்ற டைம்ல தான், ஒரு வணிகம் வந்து சமூக கலாச்சார நிலைபேறானது என்பதை வந்து உறுதிப்படுத்திக் கொள்ள இயலும். விளைஞ்ச சொல்றது. அப்ப உறுதிப்படுத்துறதுக்காக மேற்கொள்ள வேண்டிய நடைமுறைகள், உறுதி செய்து கொள்றதுக்காக, எத உறுதி செய்து கொள்றதுக்காக? ஒரு வணிகம் வந்து சமூக கலாசார அ நிலைபேறானது என்பது வந்து உறுதி செய்து கொள்றதுக்காக, என்னென்ன நடைமுறைகள, என்னென்ன தொழிற்பாடுகள வந்து செய்யணும்? என்னென்ன விடயங்கள செய்யணும் அப்படின்னு சொன்னா, மாநில பல்லினத்தன்மைக்கு மதிப்பளிக்கிறதுக்கு கரும மாற்றுதல் ஆகிக்கலாம். மனித உரிமைகள பாதுகாக்கிறதுக்கு பங்களிப்பு செய்றதா இருக்கலாம். சமத்துவ தன்மையுடன் கரும மாற்றுதலும், சமமான சந்தர்ப்பங்களையும் வழங்குறது. அதே மாரி வந்து எனது கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு வந்து பங்களிப்பு செய்றது. சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு பங்களிப்பு செய்றது. பல்லினத்தன்மை கொண்ட கலாச்சாரத்துக்கு வந்து மதிப்பளிக்கிறது மற்றும் அவற்றை வந்து பாதுகாக்கிறது. சட்டத்தையும், சமாதானத்தையும் பாதுகாக்கிறதுக்காக பங்களிப்பு செய்றது. அப்ப இப்படியான விடயங்கள் எல்லாம் என்னன்னு சொன்னால், இந்த விடயங்கள் எல்லாம் என்னன்னு சொன்னா, ஒரு வணிகம் இயக்கிட்டு, அந்த வணிகமானது வ சமூக கலாச்சார நிலை பெறானது என்பதை வந்து உறுதி செய்யறதுக்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள். அப்ப இது கிளியரா? இந்த டாபிக் கிளியரா? ஓ சார். ரைட். அப்ப அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா,
சரி. இப்ப நாங்க அடுத்த விஷயத்துக்குள்ள ஆரம்பிக்கணும்னு சொன்னால், இந்த போவார் எண்ணக்கரு தானே. அது எப்படி தொடர்புபடுது? அப்ப ஏன் இந்த போவார் எண்ணக்கருவ பயன்படுத்த போறோம்? இந்த போவார் எண்ணக்கரு அப்படின்னு சொன்னா என்ன? சரியா? அதின் விளக்கம் என்ன? சரியா? அது சம்பந்தமா நாங்க என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். அந்த போவார் எண்ணக்கருவ ரைட். நாங்க நியூ பேஜ் ஒண்ணுக்கு ரைட் பேஜ் இடமிக்குது தானே. சரியா? இப்ப போவார் எண்ணக்கரு. போவார் எண்ணக்கரு. இப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த 4R எண்ணக்கரு தோன்றதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னால், அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? நீங்க சொல்லுங்க பாப்போம். நான் எப்பவுமே நான் தானே பேசிட்டு இருக்கிறேன். இப்ப நீங்க பேசுங்க பாப்போம். 4R எண்ணக்கருவ நாங்க பயன்படுத்த போறோம். ஒரு நிறுவனம் பயன்படுத்த போகுது அப்படின்னு சொன்னா, அந்த நிறுவனம் பயன்படுத்துறதுக்கான அடிப்படை விடயம் என்ன? அடிப்படை ஆ காரணி என்னவா இருக்கும்? சொல்லுங்க பாப்போம். அடிப்படை காரணி என்னவா இருக்கும்? நார்மலா யோசிங்க. பெருசா தலைய போட்டு பிக்க தேவையில்ல. 4R எண்ணக்கருவ நாங்க பயன்படுத்த போறோம் அப்படின்னு சொன்னா, கழிவுப்பொருள் முகாமைத்துவத்தின் போதுதான் 4R எண்ணக்கருவ பயன்படுத்துவோம். அப்படி பயன்படுத்த முன் வரதுக்கான என்ன காரணத்தின் அடிப்படையில நாங்க அந்த 4R எண்ணக்கருவ பயன்படுத்துறோம்? நிலைபெறன அபிவிருத்தி. சரி, நிலைபேறான அபிவிருத்திக்காக. அப்ப நிலைபேறான அபிவிருத்திக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா, எதன் மூலம் அது உருவாகுது? அப்படின்னு சொன்னால், இந்த ஓஆர் எண்ணக்கரு நாங்க ஓஆர் எண்ணக்கருன்ற ஒரு டொபிக் உருவானதுக்கான காரணம் என்ன? கழிவுப் பொருள் அமைத்து கழிவுப் பொருளை முகாமை செய்யறதுக்காக. அப்ப கழிவுப் பொருளும் அடிப்படை காரணி அது இல்ல. அடிப்படை காரணி எதுன்னு நான் உங்கள்ட்ட சொல்றேன். கழிவுப் பொருளை முகாமைத்துவம் செய்யறதுக்காக தான் ஓஆர் எண்ணக்கருவை பயன்படுத்துறோம். அது ஓகே. கழிவுப் பொருட்கள் எதன் மூலம் உருவாகுது? அதை சொல்லுங்க பாப்போம். கழிவுப் பொருட்கள் எதன் மூலம் உருவாகுது? கழிவுப் பொருளை முகாமை செய்யறதுக்காக அப்படின்னு சொல்லி போட்டு அப்துல்லா சொன்னீங்க. அப்துல்லா நீங்க சொன்னீங்க. அப்ப அந்த கழிவுப் பொருள் ஏன் உருவாகுது? எதன் மூலம் உருவாகுது? உற்பத்தின்ற டைம்ல அல்லது நுகர்வுன்ற டைம்ல தானே கழிவுப்பொருள் உருவாகும். ஓவா இல்லையா? ஓ சார். ஒரு 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 நிறுவனத்தை பொறுத்த வரையில அந்த நிறுவனம் ஒரு உற்பத்தியை மேற்கொள்ற டைம்ல அல்லது ஒரு நுகர்வோர்கள் அந்த பொருளை நுகர்வு செய்யற டைம்ல அந்த பொருளை கொள்வனவு செய்யற டைம்ல தான் கழிவு பொருள் உருவாகுது. அதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? ஓ சார். அடுத்தவர்களுக்கு என்ன காய்ச்சலா? தடுமலா? பேசிக்கொள்ளேலவா? ஓ சார். கேட்கிற கேள்விக்கு எல்லாரும் ஆன்சர் பண்ணணும். கேள்வி விளங்குச்சா? கழிவு பொருள் எப்படி உருவாகுது? உருவாகிறதுக்கான அடிப்படை காரணம் என்ன? உற்பத்தி நுகர்வால. ரைட். உற்பத்தி செய்யற டைம்ல அல்லது நுகர்வு செய்யற டைம்ல தான் கழிவு பொருள் அப்படின்றதே உருவாக போகுது. அதை நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அந்த கழிவு பொருட்கள் சேர்வது விளங்கின சொல்றது கழிவு பொருட்கள் சேர்வது பூகோள ரீதியான பிரச்சனை ஒன்றாக மாறுது. அப்ப மாறுற டைம்ல தாக்கம் செலுத்துற காரணிகள் என்ன? மாறும் டைம்ல தாக்கம் செலுத்துற காரணி என்னவாகும்? என்னென்ன காரணி? இப்ப சொன்ன காரணி உற்பத்தி நுகர்வு. சொல்றது அந்த உற்பத்தி அல்லது நுகர்வு டைம்ல தான் கழிவு பொருள் உருவாகுது. பூகோளத்துல பூகோள ரீதியில ஒரு பிரச்சனை ஒன்றாக ஏற்படுறதுக்கான காரணம் என்ன? உற்பத்தி அல்லது நுகர்வு. ஒரு நிறுவனத்துல சிம்பிளா நீங்க யோசிக்கலாம். ஒரு நிறுவனத்துல ஒரு உற்பத்தி ஒன்று செய்யற டைம்ல தானே அதுல கழிவு பொருள் உருவாகும். அல்லது ஒரு 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 நுகர்வன் அந்த பொருளை யூஸ் பண்ணிட்டு என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால் அது பழுதா போற டைம்ல அது குப்பையில தூக்கி போட்டுருவான். அப்ப அங்கனைக்கு என்ன நடக்குது? கழிவு பொருள் ஏற்படுது. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும் என்னன்னு சொன்னால் உற்பத்தி நுகர்வு
இந்த ரெண்டு காரணத்தினாலையும் தான் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா கழிவு பொருள்ன்ற இந்த ஒரு பிரச்சனை பூகோள பிரச்சனையாக வந்து மாறுது. ஓவா இல்லையா? ஓவா இல்லையா? ஓ சார். அப்ப இப்படியான அந்த கழிவு பொருளை முகாமைத்துவம் செய்யறதுக்காகத்தான் நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னால் எந்த எண்ணக்கருவை பயன்படுத்துறோம்? எந்த எண்ணக்கருவை பயன்படுத்துறோம்? ஓஆர். போஆர் எண்ணக்கரு. போஆர் எண்ணக்கரு. விளங்கிட்டா? அப்ப இப்படியான இந்த போஆர் எண்ணக்கருண்ட பிரயோகத்தினூடாக நிலைபேறான அபிவிருத்தியை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அடங்கி கொள்றதுக்காக நிலைபேறான அபிவிருத்திய அடைந்து கொள்றதுக்காக வந்து என்ன செய்யலும் முயற்சி செய்ய இயலும். விளைஞ்ச சொல்றது அப்படி முயற்சி செய்யறதுக்காக அந்த சர்வதேச ரீதியாக வந்து அவதானம் செலுத்தப்பட்டு வருகிறது. விளைஞ்சா உங்களுக்கு சொல்றது அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும் என்னன்னு சொன்னால் நிலைபேறான அபிவிருத்தியை அடைஞ்சு கொள்றதுக்காகத்தான் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா இந்த கழிவு பொருளை வந்து முகாமைத்துவம் செய்யறோம். அப்போ முகாமைத்துவம் செய்யறதுக்காக வந்து பயன்படுத்தப்படுகின்ற எண்ணக்கரு தான் போவார் எண்ணக்கரு. அப்ப போவார் எண்ணக்கருவை வந்து பயன்படுத்த போறோம், கழிவு பொருள் வந்து முகாமைத்துவம் செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா கழிவு பொருள் உருவாகணும் அங்க நினைக்கிறேன். அப்ப கழிவு பொருள் உருவாகினாத்தான் கழிவு பொருள் முகாமைத்துவம் செய்யணும். அப்ப கழிவு பொருள் உருவாகிறதுக்கான காரணம் கழிவு பொருள் அது வந்து ஒரு பூகோள ரீதியான பிரச்சனையாக மாறுறதுக்கான மிக பிரதானமான காரணம் என்ன? இரண்டு காரணமும் உற்பத்தி உற்பத்தி நுகர்வு. உற்பத்தி நுகர்வு. சரியா? அந்த பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு விளங்கிட்டா கழிவு பொருள் சம்பந்தமா? ஓ சார். ரைட். சரியா? இப்ப முதலாவது இந்த 4R எண்ணக்கருல சரி 4R எண்ணக்கரு அப்படின்றதுக்குள்ள வந்து 4 விடயங்கள் எண்ணக்கருக்கள் இருக்குது. 4 விடயங்கள் இருக்குது. அதுல முதலாவது விடயம் தான் என்னன்னு சொன்னா ரிடியூஸ். இரண்டாவது விடயம் வந்து ரீசைக்கிள். மூன்றாவது விடயம் வந்து ரீயூஸ். நான்காவது விடயம் வந்து ரீப்ளேஸ். அப்ப பாவனையை வந்து குறைக்கிறது, பாவனையை குறைத்தல், அதே மாதிரி மீள் சுழற்சி ஒவ்வொன்றா வந்து நாங்க பார்ப்போம். பாவனையை குறைக்கிறதுனா என்ன, மீள் சுழற்சினா என்ன, அதே மாதிரி மீள் பாவனை ரீயூஸ், மீள் பாவனை, நான்காவது விடயம் மீள் உருவாக்கம். சரியா? அப்ப இப்படியாக வந்து 4 விடயங்கள் இருக்குது, 4 கேட்டகரிஸ் இருக்குது. அப்ப இந்த 4 விடயமும் தான் என்னன்னு சொன்னா இந்த 4R எண்ணக்கருவை வந்து பிரதிநிதித்துவப்படுத்துது. அப்ப 4 அந்த 4R எண்ணக்கருவில வந்து பிரதிநிதித்துவப்படுத்துற 4 விடயங்களும் என்னன்னு கேட்டா என்னன்னு சொல்லுவீங்க? reduce, recycle, reuse, replace. ரைட். பாவனையை குறைக்கிறது, மீள் சுழற்சி, மீள் பாவனை, மீள் உருவாக்கம். சரியா? அப்ப முதலாவது விடயம் என்னன்னு சொன்னால் மீள் சுழற்சி அப்படின்னு சொன்னா என்னன்ற பாப்பனே மீள் சுழற்சி. அப்ப இந்த மீள் சுழற்சி அப்படின்னு சொன்னா சரி ரீசைக்கிள். மீள் சுழற்சி. அப்ப மீள் சுழற்சி சொன்னா கழிவு பொருட்களை வந்து வகைப்படுத்தி அதாவது என்னது வேறு வகையான பொருள் ஒன்று வந்து உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் ஒன்றாக மாற்றுதல் தான் இதுல வந்து இடம்பெற போகுது. அப்ப கழிவு பொருட்கள் வந்து நாங்க என்ன செய்ய போறோம், ஒவ்வொரு வகைகளாக நாங்க வகைப்படுத்துறது. அப்ப வகைப்படுத்தி என்ன செய்யணும், வேறு வகையான பொருளை வந்து உற்பத்தி செய்யறது. விலங்கு என்ன சொல்றது, அப்போ இங்க வந்து பொருட்கள்ல காணப்படும் பௌதீக தன்மை வந்து என்ன செய்ய போகுது, மாற்றம் அடைய போகுது. பௌதிக தன்மை வந்து என்ன செய்ய போகுது, மாற்றம் அடைய போகுது. விலங்கு நம்ம உதாரணமா ஒரு பிளாஸ்டிக் பொருட்கள் நாங்க எடுக்கிறோம், ஜொக்கு, அதே மாதிரி வந்து இரும்பு பொருட்களை எடுக்கிறோம். அப்ப இது எல்லாத்தையும் நாங்க எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து பிளாஸ்டிக் வேறையா, இரும்பு வேறையா, செம்பு வேறையா, ஒவ்வொன்றா எடுத்து நாங்க ஒரு புது பொருளை வந்து உற்பத்தி செய்யறது. இல்லைங்களா? வேற பொருட்களை வந்து உற்பத்தி செய்யறது. இல்லைங்களா? இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா மீள் சுழற்சி அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? மீள் சுழற்சி அப்படின்னு சொல்றோம்.
அப்ப இந்த மீள் சுழற்சி வந்து 2 வகையில வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த மீள் சுழற்சியை வந்து வகைப்படுத்த இயலும். மீள் சுழற்சியை நாங்க என்ன செய்யலும் 2 வகைகளாக நாங்க என்ன செய்யலும் வகைப்படுத்த இயலும். யாருக்கு சரி தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். யாரு சரி தெரியுமா? 2 வகை. அப் சைக்கிள், லோ சைக்கிள். வெரி குட். விளைஞ்ச சொல்றது அப் சைக்கிள், லோ சைக்கிள். சரியா? அப் சைக்கிள், அப் சைக்கிள். அதே மாதிரி என்ன? லோ சைக்கிள். சரி. அப் சைக்கிள்னு சொன்னா என்னன்னா, நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். அப் சைக்கிள்னு சொன்னா, குறைந்த பெறுமதியான மூலப்பொருட்கள் ஒன்ற உயர்ந்த பெருமானமுடைய பொருள் என்னும் நிலைக்கு வந்து மாற்றுறது. விளைஞ்ச சொல்றது உதாரணமா வைக்கோல் இருக்குது தானே? வைக்கோல்னா என்னன்னு தெரியுமா? வைக்கோல்னா என்னன்னு தெரியுமா? வைக்கோல்னு சொன்னா என்னன்னு தெரியுமா? ஓ, என்ன சொல்லுங்க பாப்போம். தெரியாது சார். வைக்கோல்னு சொன்னாமா அந்த இது இந்த வெள்ளாமை நெல் செய்வாங்க தானே? நெல்ல இருந்து வார அந்த இலைகளை தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால் வைக்கோல் அப்படின்னு சொல்லுவோம். வெள்ளாமை வெட்டுற டைம்ல அதுல நெல் வேறையா போகும், அதுல இலைகள் எல்லாம் வந்து வேறையா போகும். அதைத்தான் நாங்க அந்த வைக்கோல் அப்படின்னு சொல்றது. சின்ன சின்ன இலைகள் விளைஞ்சா அதுல போட்டோ வந்து நான் வந்து குரூப்ல போட்டு விடுறேன். வைக்கோல சரியா? இதைத்தான் நாங்க அந்த வைக்கோல் அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த வைக்கோல்ல இருந்து தான் வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா இந்த பேப்பருக்கு தானே இந்த நியூஸ் பேப்பர் ஆகிக்கலாம் அல்லது பேப்பர் வகைகள் ஆகிக்கலாம். இது வந்து அந்த கடதாசி அப்படின்னு சொல்றது. கடதாசி உற்பத்தி செய்யப்படுது. அப்ப இந்த என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா அந்த வைக்கோல் வந்து பெருமதி குறைவுடையது. விளைஞ்ச சொல்லுது வைக்கோல் அப்படின்றது பெருமதி குறைவுடையது. அந்த பெருமதி குறைவுடைய அந்த வைக்கோல்ல இருந்து உயர்ந்த பெருமானம் கொண்ட அதோட தொடர்புபடுத்தி பார்க்க போனா உயர்ந்த அந்த கடதாசி அப்படின்றது வந்து என்னது வைக்கோலை விட பெருமானம் கூடியது கடதாசி அப்படின்றது. அப்ப இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா அப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அப் சைக்கிள்னு சொன்னா என்ன? குறைஞ்ச பெருமானமுடைய பொருள் ஒன்ற மூலப்பொருள் ஒன்ற வச்சு என்ன செய்யறது உயர்ந்த பெருமானமுடைய மூலப்பொருளாக நிலைக்கு வந்து மாற்றுறது. இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். அப்ப லோ சைக்கிள் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா அதுக்கு எதிர்க்கருத்தை குறித்து நீங்க போகுது. எனது நீங்களே சொல்லுங்க பாப்போம். லோ சைக்கிள்னா என்ன? சொல்லுங்க பாப்போம். நீங்களே சொல்லுங்க. லோ சைக்கிள்னா என்ன? உயர்ந்த பெருமானமுடைய பொருளை குறைந்த பெருமானமுடைய பொருளா மாத்துறது. வெரி குட். விளைஞ்ச சொல்றது. அப்ப உயர்ந்த பெருமானமுடைய பொருள சரியா? உயர்ந்த பெருமானமுடைய பொருள என்ன செய்யறது அப்படின்னு சொன்னால் குறைந்த பெருமானமுடைய பொருளாக மாற்றுதல். இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால் லோ சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். சரியா? லோ சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அதை வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா தெளிவாக விளங்கிக்கணும். உதாரணமா வந்து என்னது ஜப்பானிய பாவனையிலிருந்து ஒதுக்கப்பட்ட வாகனங்களை வந்து உடைத்து இரும்புகளாக மாட்டுது. அப்ப அதன் பெருமதி வந்து என்ன? உயர்ந்த பெருமதிகளாக இருக்கிற அந்த வாகன துண்டுகளை வாகன உதிரி பாகங்களை வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா இரும்புகளாக மாற்றி வைக்கிறது. அப்ப அது அந்த உயர்ந்த பெருமானமுடைய பொருள் வந்து குறைந்த பெருமானமுடைய பொருளாக வந்து மாற்றம் அடையுது. அதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா லோ சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். லோ சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். இது கிளியரா விளங்கிட்டா? அப் சைக்கிள், லோ சைக்கிள். ஓ சார். ஓ, வெரி குட். சரி, அடுத்ததாக 2வது விடயத்துக்குள்ள வாரம் என்னன்னா மீள் பாவனை. 2வது விடயம் என்ன? மீள் பாவனை சம்பந்தமா வாரம். சரி, மீள் பாவனை. அப்ப மீள் பாவனை அப்படின்னு சொன்னா என்ன விஷயம் என்றால் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். உற்பத்தி நடவடிக்கையின் போது நுகர்வு கருமத்தின் போது விளங்கி சொல்றது உற்பத்தி நடவடிக்கையின் போது அல்லது நுகர்வு கர்மத்தின் போதோ தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் பாவனைக்கு வந்து எடுக்கிறது. விளைஞ்ச சொல்றது. அப்ப உதாரணமா அழிவடையாத பொலித்தீன்களை பயன்படுத்தாது இருத்தல், அதற்கு பதிலாக லஞ்ச் பாக்ஸை வந்து பயன்படுத்துறது. விளைஞ்சா அப்ப நல்லா விளங்கிக்கொள்ளணும். உற்பத்தி நடவடிக்கை ஆகிக்கலாம் அல்லது நுகர்வு நடவடிக்கை ஆகிக்கலாம்.
இப்ப இந்த 2 நடவடிக்கையின் போது தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் பாவனைக்கு எடுக்கிற விடயத்தை வந்து நாங்க பயன்படுத்துறது. இதான் மீள் பாவனை அப்படின்னு சொல்றது. இப்ப அழிவடையாத பொலித்தீன்களை வந்து பயன்படுத்துற டைம்ல அந்த பொலித்தீனை பயன்படுத்திட்டு நாங்க வீசிடுவோம். அது வந்து கழிவுப் பொருளாக மாறி மாறி வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுல கழிவுப் பொருள் நிறையவே சேர்ந்துரும். ஆனா நாங்க லஞ்ச் பாக்ஸ சரியா சாப்பாட்டு பாக்ஸ வந்து பயன்படுத்துற டைம்ல அதை நாங்க கழிவுப் பொருளாக நாங்க வீசுறதுக்கு காலதாமதம் ஆகும். விளைஞ்ச சொல்றது. இப்ப நீங்க ஒரு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு ஒரு நாள் தின்ட்டு அப்படி வீசிட்டு வந்துருவீங்களா? குப்பையில வீசிட்டு வந்துருவீங்களா? இல்ல. என்ன செய்வீங்க? அத எடுத்துட்டு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு சவுக்காரம் போட்டு கழுவி அடுத்த நாளும் கொண்டு போயிட்டு கொஞ்சம் எப்படியுமே கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவீங்க. கொஞ்ச நாள்னா மிச்ச நாள்ல யூஸ் பண்ணுவீங்க. நல்ல புக்ஸ் ஒண்ணா இருந்துச்சுன்னு சொன்னா. விளைஞ்ச சொல்றது. இப்ப அது உடையங்காட்டியும் யூஸ் பண்ணுவீங்க. சரியா? அப்ப அது வந்து என்ன செய்யுது? மீண்டும் மீண்டும் வந்து என்ன செய்யப்படுது? பாவனைக்கு எடுக்கப்படுது. பாவனைக்கு எடுக்கப்படுறதின் மூலமா அப்ப நாங்க வந்து அந்த பொலித்தீன நாங்க பாவிச்சோம் அப்படின்னு சொன்னா, அந்த பொலித்தீன வந்து நாங்க குப்பையில போடுற டைம்ல அது வந்து என்ன செய்யுது? நிறைய ஒரே வந்து பொலித்தீன பாவிச்சோம்னா, அதுல வந்து அதிகமாக கழிவுப் பொருட்கள் சேர்ந்து வந்து அந்த கழிவுப் பொருட்கள் வந்து அதிகமாகுது. அப்படியான டைம்ல வந்து ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்து அதுல ஆனா லஞ்ச் பாக்ஸ் பாவிக்கிற டைம்ல மீண்டும் மீண்டும் பாவனைக்கு எடுக்கக்கூடிய ஒரு பொருளை நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா யூஸ் பண்ணுவோம். இதுதான் கூற வர விஷயம் இந்த மீள் பாவனை அப்படின்றது. விளைஞ்சா இது மீள் பாவனை கிளியரா விளங்கினா? ஓ சார். மீள் பாவனை கிளியரா விளங்கிச்சா? ரைட். சரி, அடுத்த விடயம் என்னன்னு சொன்னால் பாவனையை குறைக்கிறது. பாவனையை குறைத்தல், ரெடியூஸ் அப்படின்னு சொல்றது. இப்போ பாவனையை குறைக்கிறது அப்படின்னு சொன்னா சூழல்கள்ல வந்து அகற்றப்படுற கழிவுப் பொருட்களை வந்து குறைப்பது இதன் கருத்து என்ன சொல்றது? உற்பத்தி நுகர்வுக்காக பயன்படுத்தப்படுகின்ற பொருட்கள் அகற்றப்படுகின்ற பொருட்களின் அளவினை குறைப்பதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா இதன் நோக்கமாக கொள்றோம். இல்லைங்களா? சூழல் பாதிப்படையக்கூடிய பொருட்களை வந்து நிராகரித்தல், இல்லைங்களா சொல்றது பயன்படுத்தாதிருத்தல் என்பவற்றின் மூலம் நிலைபேறான அபிவிருத்திக்கு வந்து என்ன செய்யணும் முடியும்னா பங்களிப்பு செய்யணும். அப்ப அழிவடையாத பொலித்தீன்களை வந்து பயன்படுத்தாம சுத்தமான நீரினை வந்து பிளாஸ்டிக் பொருட்களை வந்து இடாம இருக்கிறது. விளைஞ்சா அப்ப என்ன கேஸ் அப்படின்னு சொன்னா பாவனையை குறைக்கிறது அப்படின்னு சொன்னா அழிவடையாத பொலித்தீன்களை வந்து பயன்படுத்தாதிருத்தல், அதே மாதிரி வந்து சுத்தமான நீரினை வந்து பிளாஸ்டிக் பொருட்கள்ல வந்து இடாம இருக்கிறது. அப்ப இப்படியான விடயங்களை வந்து செய்யற டைம்ல திருப்பி வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த சூழல்கள்ல வந்து கழிவுப் பொருட்கள் அதிகமாகுது. அப்ப கழிவுப் பொருட்கள் வந்து குறைக்கிறதுக்காக உற்பத்தி நுகர்வுக்காக பயன்படுத்தப்படுகின்ற பொருட்கள்ல வந்து அகற்றப்படுகின்ற பொருட்களின் அளவை வந்து குறைக்கிறது. அப்ப சூழலை பாதிக்கக்கூடிய பொருட்களை வந்து நிராகரிக்கிறது. விளைஞ்சா சொல்றது அதை வந்து யூஸ் பண்ணாம இருக்கிறது. விளைஞ்சா அப்ப யூஸ் பண்ணாம இருக்கிறது சொன்னா பாவனையை குறைக்கிறோம், நிராகரிக்கிறோம். விளைஞ்சா சூழலை பாதிப்படையக்கூடியது அப்படின்னு சொன்னா அதை வந்து நிராகரிக்கிறது, பயன்படுத்த அமைக்கிறது. அப்ப இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா பாவனைய குறைக்கிறது அப்படின்னு சொல்றோம். பாவனைய குறைக்கிறது அப்படின்னு சொல்றோம். இது கிளியரா விளங்கினா? ஆம் சார். ரைட். அடுத்த விடயம் என்னன்னு சொன்னால் 4வது விடயம் ரீப்ளேஸ், மீள் உருவாக்கம் அப்படின்னு சொல்றோம். ரீப்ளேஸ்னா என்ன? மீள் உருவாக்கம். அப்ப ரீப்ளேஸ் என்னத்தை சொல்லுது அப்படின்னு சொன்னா மீள் உருவாக்கம் உற்பத்தி நடவடிக்கையின் போது பயன்படுத்தப்படுகின்ற இயற்கை வளங்கள்ல மீள உருவாக்கம் செய்யக்கூடிய வளங்களை மீண்டும் சூழலின் வந்து அதிகமாக உருவாக்குறது என்பது வந்து இதன கருத்து. ஒரு உற்பத்தியை செய்யறோம். அப்ப உற்பத்தி செய்யற டைம்ல இயற்கை வளங்களை வந்து மீள உருவாக்கம் செய்யக்கூடிய வளங்களை மீண்டும் இச்சூழல்ல வந்து அதிகமாக உருவாக்குதல். விளைஞ்ச சொல்லுது. இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம்? மீளுருவாக்கம். உதாரணமா காட்டில் உள்ள மரப்பலகைகளை வந்து மூலப்பொருட்களாக பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த மரப்பலகைகளை பயன்படுத்துற ஒரு நிறுவனம் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? மரங்களை வந்து உற்பத்தி செய்யணும். மரங்களை உற்பத்தி செய்யணும். ஒரு ஒரு அவங்களோட தோட்டத்துல மரங்களை வந்து என்ன செய்யணும்? நாட்டணும். ஏன்னா அவங்க வந்து என்ன செய்யறாங்க? மரப்பலகைகளை வந்து எடுத்து அதை வந்து மூலப்பொருளாக பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா அதுல காடு வந்து அழிவடையக்கூடும் தானே. அப்ப காடு அழிவடையக்கூடிய அப்படின்னு சொன்னா அவங்க அந்த அழிவுண்டை எதிர்நோக்காத மாதிரி அதை வந்து நாங்க என்ன செய்யணும்? மீள உருவாக்கணும். எப்படி உருவாக்கணும்னு சொன்னா ஒரு தோட்டத்திலேயோ அல்லது அவங்க
என்னது மூலப்பொருளா எடுத்த இடத்துலயோ வந்து அதுல மரங்களை வந்து நட்டி மரங்களை வந்து உற்பத்தி செய்யும். விளைஞ்ச சொல்றது இது கிளியரா விளங்கினா மீள் உருவாக்கம் அப்படின்னு சொன்னா விளங்கினா என்னண்டு ஆம் சார். சரியா? இன்னொரு உதாரணம் என்னன்னு சொன்னா இந்த மீன் பிடி தொழில்ல ஈடுபடுற ஆட்கள் வந்து மீன் வளர்ப்பை வந்து என்ன செய்யறது மீன் வளர்ப்பை செஞ்சு கொள்றது. விளங்கினா அப்ப இது வந்து என்ன மீள் உருவாக்கம். அவங்களோட தொழில்ல அவங்களுக்கு தேவையான விடயத்தை அவங்க எடுத்துக்கொள்றதன் மூலமா அது வந்து அழிவடையக்கூடிய நிலைமையில இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அழிவடைய கூடிய நிலைமையிலயோ அல்லது என்னது குறைவடையக்கூடிய நிலைமையிலயோ காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து மீள உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா இந்த மீன் பிடிக்கை தொழில ஈடுபடுறார்கள் மீன் வளர்ப்பை வந்து மேற்கொள்றது மரப்பலகைகளை வந்து மூலப்பொருட்களாக பயன்படுத்தக்கூடியவர்கள் வந்து மரங்களை வந்து உற்பத்தி செய்யறது. அப்ப இதெல்லாம் நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா மீள் உருவாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். மீள் உருவாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இது கிளியரா விளங்கிட்டா? கிளியரா விளங்கிட்டா? ஓ சார். ஆம். ரைட், வெரி குட். சரியா? இதுதான் இந்த 4R எண்ணக்கரு அப்படின்னு சொல்றது. அடுத்ததாக சரி அடுத்த விடயம் என்னன்னு சொன்னா நாங்க 2.3 வந்து இன்னைக்கு பார்க்க இயலாது என்று சொன்னால் டைம் சரி. நாங்க லாஸ்டா ஒரு விஷயத்தை பார்த்துட்டு கிளாஸை முடிப்போம். லாஸ்டா பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னால் வணிக நடவடிக்கைகள பாதகமான தாக்கங்கள். சரியா? வணிக நடவடிக்கைகள வணிக நடவடிக்கைகள பாதகமான தாக்கங்கள். இதோட நாங்க கிளாஸை முடிப்போம். என்னென்ன தாக்கம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு 7 தாக்கங்கள் காணப்படுது. 7 தாக்கங்கள் காணப்படுது. சரியா? வணிக நடவடிக்கைகள் பாதகமான தாக்கங்கள். சரி முதலாவது விடயம் என்னன்னு சொன்னா அதிக லாபம் எதிர்பார்த்தல் தாக்கத்தில் குறைந்த பொருட்களை வந்து இறக்குமதி செய்யறது. இறக்குமதி செய்யறது. அப்ப அதிக லாபத்தை எதிர்பார்த்து வந்து என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா குறைந்த பொருட்களை இறக்குமதி செஞ்சான் அப்படின்னு சொன்னா அது வந்து என்னது வணிக நடவடிக்கைகள்ல ஒரு பாதகமான தாக்கமாக கருதப்படும். விளைஞ்ச சொல்றது அதிக லாபத்தை எதிர்பார்த்தல் வந்து எதிர்பார்த்தா அப்படின்னு சொன்னா குறைந்த பொருட்கள் வந்து இறக்குமதி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அந்த வணிக நடவடிக்கையில சரியான முறையில அந்த அவங்களோட தேவை விருப்பங்களை வந்து என்ன செய்யலாது அப்படின்னு சொன்னா பூர்த்தி செய்ய இயலாது. அவங்களோட அந்த நிறுவனம் வந்து விரிவடைகிறதுக்கான சந்தர்ப்பம் வந்து குறைவாக இருக்கும். சரியா? அப்ப இது வந்து என்னன்னு சொன்னா அந்த வணிக நடவடிக்கையில பாதகமான ஒரு தாக்கம். இரண்டாவது விடயம் என்னன்னு சொன்னால் கூடிய போட்டித்தன்மையான நிலைமைகள்ல நுகர்வாளர்களை வந்து ஏமாற்றுதல். விளைஞ்ச சொல்றது அப்ப நுகர்வாளர்களை வந்து ஏமாற்றுதல் கூடிய போட்டித்தன்மையான நிலைமைகள்ல வந்து நுகர்வாளர்களை வந்து என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா ஏமாற்றுதல். இது வந்து என்ன வணிக நடவடிக்கைகள்ல பாதகமான தாக்கங்கள்ல ஒன்று. அப்ப நுகர்வோர்களை வந்து என்ன செய்யப்படாது அப்படின்னு சொன்னா ஏமாற்றப்படாது. எல்லாம் என்ன சொல்றது அப்ப போட்டி நிலைமைகள் காணப்படுற டைம்ல அந்த பொருட்களுக்கு வந்து அதிகமான கேள்விகள் எழுப்பப்படுற டைம்ல அந்த நுகர்வோர்களை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பொய் என்று சொல்லி அல்லது ஏமாற்றுதல் நடவடிக்கைகளை வந்து என்ன செய்யப்படாது அப்படின்னு சொன்னா செய்யப்படாது. அப்படி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அது வந்து என்னது வணிக நடவடிக்கைகள் பாதகமான ஒரு தாக்கமாக கருதப்படுது. இல்லைங்களா? மூன்றாவது விடயம் என்னன்னு சொன்னா ஊழியர் நலனோங்குகள் தொடர்பாக கூடிய அக்கறை வந்து செலுத்த அமைகிறது. ஊழியர்கள நலனோம்பு தொடர்பாக கூடிய அக்கறை செலுத்த அமைகிறது. விளைஞ்சா அப்படின்னு சொன்னா என்ன அவங்களுக்கு வந்து சம்பளத்தை வந்து உயர்த்தி கொடுக்கறதா இருக்கலாம் அல்லது வந்து அவங்களோட சுகாதார வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறதா இருக்கலாம். அதே மாதிரி வந்து என்னது அவங்களோட பொசிஷனை வந்து அதிகரிக்கிறதா இருக்கலாம். அப்ப இப்படியான விடயங்கள்ல இப்படியான நேரங்கள்ல இப்படியான சந்தர்ப்பத்துல வந்து அவங்க சம்பளத்தை அதிகரிச்சு கொடுக்கல சுகாதார வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கல அதாவது தங்குமிட வசதிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கல அப்படின்னு சொன்னா ஊழியர்கள் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா பாதிப்படைகிறாங்க. அந்த ஊழியர்கள் நலனோம்பு வந்து நலனோம்புகள்ல வந்து அக்கறை செலுத்தாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூட அர்த்தம். அப்ப அக்கறை செலுத்தாம ஈனாங்க அப்படின்னு சொன்னால் வணிக நடவடிக்கைகள் பாதகமான தாக்கம் ஒன்றாக அது கருதப்படும். சொல்றது அப்ப ஊழியர்களோட நலனோங்குகள் தொடர்பாக வந்து கூடிய அக்கறை வந்து செலுத்தணும் ஒரு வணிகம். விலங்கி நான் சொல்றது அதை வந்து நீங்க என்ன செய்யணும் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப அப்படி வந்து ஊழியர்களோட நலனோங்குகள் தொடர்பாக வந்து கூடிய அக்கறை செலுத்தாமைகிறது ஒரு வணிக நடவடிக்கையின் பாதகமான தாக்கம். அடுத்த விடயம் என்னண்டா
4வது விடயம், இயற்கை வளங்களை சேகரிக்கக்கூடியவாறு உற்பத்தி நடவடிக்கைகளை வந்து என்ன செய்யறது, மேற்கொள்றது. அப்ப இயற்கை வளங்கள் அழிவடையாத ஒரு நிலைமைகள்ல இயற்கை வளங்களை வந்து இயற்கை வளங்கள் வந்து மாசடையாம, இயற்கை வளங்கள் வந்து அடுத்தாக்களுக்கும் வந்து உதவி பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி, அந்த இயற்கை வளங்கள் அழிவடைஞ்சா வந்து எதிர்கால பரம்பரையினர் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு தெரிஞ்சும் நாங்க அந்த இயற்கை வளங்களை நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா அழிக்கிறோம். இல்லைங்க நான் சொல்றது, ஒரு நிறுவனம் வந்து அதுல கவனம் செலுத்த மாட்டேங்குது, அந்த இயற்கை வளங்களை வந்து அதிகமாக பயன்படுத்துது. விளைஞ்ச சொல்றது. அப்ப இப்படியான இந்த இயற்கை வளங்களை சேகரிக்கக்கூடியவாறு உற்பத்தி நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க அப்படின்னு சொன்னால், அது வந்து என்ன? அது வந்து என்ன? வணிக நடவடிக்கைகள்ல பாதகமான ஒரு தாக்கம். பாதகமான ஒரு தாக்கம். அதே மாதிரி என்ன? சூழல் மாசடையக்கூடியவாறு கழிவுப் பொருட்களை வந்து அகற்றுதல். அப்ப கழிவுப் பொருளை வந்து அகற்ற டைம்ல சூழல் மாசடையப்படாது. சூழல் மாசடையப்படாது. அப்ப அப்படி சூழல் மாசடைஞ்சு அப்படின்னு சொன்னா, அது வந்து வணிக நடவடிக்கைகள்ல ஒரு பாதகமான தாக்கம். அப்ப கழிவுப் பொருள்ல உதாரணமா சொல்லப்போனா, ஒரு வணிக நிறுவனம் இருக்குது. அந்த வணிக நிறுவனம் வந்து கழிவுப் பொருட்கள் வந்து அந்த நிறுவனத்துல இந்த அகற்ற டைம்ல அது வந்து நீரோட கலந்து, அந்த நீரோட கலந்து அந்த நீரை வந்து பாவிக்கிறவங்களுக்கு நோய் ஏற்படுது அப்படின்னு சொன்னா, அந்த சூழல் வந்து என்ன செய்யுது? மாசடையுது. அல்லது வந்து ஒரு உற்பத்தி நிறுவனம் உற்பத்தி செய்யற டைம்ல அதுல பிளாஸ்டிக் பொருட்களை வந்து ஏதோ ஒரு இடத்துல என்னது ஒரு போடக்கூடாத இடத்துல வந்து ஒரு சூழல்ல வந்து போட்டுட்டு போறான். அது வந்து நாசமடைஞ்சு அந்த சூழல்ல நாற்றம் ஒன்று ஏற்பட்டது. அந்த நாற்றத்தின் மூலமா பல நோய்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அந்த சூழல் மாசமடையுது. அப்ப கழிவுப் பொருட்கள் அகற்ற டைம்ல சூழல் மாசடையாத மாதிரி நாங்க என்ன செய்யணும்? கழிவுப் பொருட்களை அகற்றணும். அப்படி சூழல் மாசடையக்கூடியவாறு கழிவுப் பொருட்களை அகற்றணும் அப்படின்னு சொன்னா, அகற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, அதை வந்து நாங்க என்ன சொல்றோம் அப்படின்றால் வணிக நடவடிக்கைகள்ல ஒரு பாதகமான தாக்கம் தான் சொல்றோம். இது கிளியரா விளங்கிட்டா? இது கிளியரா விளங்கிட்டா? Oh, sir. சரியா? அடுத்த விடயம் என்னன்னு சொன்னால், எமது நாட்டின் சமூக கலாசாரங்களுக்கு வந்து பொதுவான வகையில வியாபார விளம்பரங்களை வந்து மேற்கொள்றது. இல்லைங்களா? அப்ப வியாபார விளம்பரங்களை மேற்கொள்ற டைம்ல எமது கலாசாரத்துக்கு அமைவாக இருக்கணும். இல்லைங்க சொல்றது, எமது சமூக கலாசாரங்களுக்கு பொதுவான வகையில வியாபார விளம்பரங்களை இருக்கணும். இல்லைங்க சொல்றது. அப்ப அயல் நாடுகள்ல வந்து என்னது விளம்பரங்கள் பண்ற டைம்ல வந்து அடுத்த நிறுவனங்களோட ஒப்பிட்டு அடுத்த நிறுவனங்களை வந்து என்னது கேலி செஞ்சு, இல்லைங்க சொல்றது, அடுத்த நிறுவனங்களை வந்து தரங்குறைவா வந்து பேசி அந்த நிறுவனங்களை வந்து உயர்த்தி காட்டுறதாகலாம். அடுத்த நிறுவனங்களுக்கு வந்து களங்கம் ஏற்படக்கூடிய மாதிரி என்ன செய்யப்படாது அப்படின்னு சொன்னா விளம்பரங்களை வந்து செய்யப்படாது. விளங்கினா அப்ப நல்லா விளங்கிக்கொள்ளணும். அந்த சமூக கலாசாரங்களுக்கு பொதுவான வகையில வந்து என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா விளம்பரங்களை வந்து மேற்கொள்றதாகலாம். விளங்க சொல்றது பொதுவான வகையில உதாரணமா ஒரு சிங்களவர்கள் அப்படின்னு சொன்னா அவங்கள இதுக்கு மட்டும் வந்து அவங்க என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா விளம்பரங்களை செய்யறது. அதே மாதிரி முஸ்லிமாக்களுக்கு அப்படின்னு சொன்னா முஸ்லிமாக்களை வந்து பிரதிநிதித்துவப்படுத்துற மாதிரி அதுக்கு மட்டும் அந்த விளம்பரங்களை செய்யறது. அப்ப இப்படியான பொதுவான வகையில வந்து வியாபார விளம்பரங்களை வந்து மேற்கொள்றாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா அந்த சமூகத்துல வந்து ஒரு சீர்குலைவு ஒன்று ஏற்படுது. அப்ப சீர்குலைவு ஒன்று ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து அதை நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா வணிக நடவடிக்கைகள்ல வணிக நடவடிக்கைகள்ல பாதகமான தாக்கங்கள். அப்ப என்ன செய்யணும்? அந்த சமூக கலாசாரத்திற்கு இல்லாம ஒரு மனித நேயத்தோட ஒரு பொதுவான வகையில நாங்க என்ன செய்யணும்? வியாபார விளம்பரங்களை வந்து மேற்கொள்ளணும். கிளியரா விளங்கிட்டா? இது விளங்கினா ஓ சார். Oh, அடுத்த sir. விஷயம் என்னன்னு சொன்னால், வணிக நடவடிக்கையில் பாதகமான தாக்கங்கள் கடைசி தாக்கங்கள் என்று சொன்னால் சமூக கலாசாரத்திற்கும் சமூக கலாசாரத்துக்கு பொருந்தாத வகையில ஆடை வணிகங்களை வந்து உருவாக்குறது. இல்லைங்கன்னா ஆடை வணிகங்கள் வந்து சமூகத்துக்கு வந்து ஒரு பொருந்தாத மாதிரி இருக்குது. சமூகத்துல வந்து அது தேவையில்லை. அதே மாதிரி வந்து அந்த ஆடைகள் வந்து போற டைம்ல வந்து அது வந்து அந்த எங்கட நாட்டுக்கு வந்து பொருத்தம் இல்லாத ஒரு விடயமா ஈக்குது அப்படின்னு சொன்னா அதை வந்து நாங்க என்ன செய்யப்படாது அப்படின்னு சொன்னா உருவாக்கப்படாது. இல்லைங்க நான் சொல்றது, அந்த வணிகங்களை வந்து செய்யப்படாது. அப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து என்ன வணிக நடவடிக்கைகள்ல ஒரு பாதகமான தாக்கங்களாக கருதப்படுது. இப்போ வணிக நடவடிக்கைகள்ல பாதகமான தாக்கம் என்னென்ன வரும்? அதிக லாபம் எதிர்பார்த்ததாக குறைந்த பொருட்கள் இறக்குமதி செய்தல், கூடிய தன்மையான நிலைமைகள்ல வந்து நுகர்வாளர்களை வந்து ஏமாற்றுதல், ஊழியர் நலனோங்கு தொடர்பாக கூடிய அக்கறை செலுத்த அமைகிறது, இயற்கை வளங்களை சேகரிக்கக்கூடியவாறு உற்பத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்வது, அதே மாதிரி வந்து எனது சூழல் மாசடைய கூடிய வளங்களை
மாசடையக்கூடிய ஆஹ் சூழல் மாசடையக்கூடியவாறு கழிவுப் பொருட்களை வந்து அகற்றுறது, அதே மாதிரி எமது நாட்டின் சமூக கலாச்சாரத்துக்கு பொதுவான வகையில வியாபார விளம்பரங்களை வந்து மேற்கொள்றது, சமூக கலாச்சாரத்துக்கு பொருந்தாத வகையில ஆடை வணிகங்களை வந்து உருவாக்குறது, இதெல்லாம் வந்து என்னண்டா வணிக நடவடிக்கைகள்ல பாதகமான தாக்கங்கள். சரியா? இது கிளியரா விளங்கிச்சா? இது கிளியரா விளங்கினா ரைட். அப்ப அடுத்த கிளாஸ்ல நாங்க வந்து 2.3 அதாவது வணிக ஒழுக்க விழுமியங்கள் சம்பந்தமா பார்ப்போம். இப்போதைக்கு நாங்க கிளாஸை முடித்துக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.